மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் வழிகளை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த தருணத்தில் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மேலும் வலுவாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை இந்த வாரத்தின் கிரகநிலைகளின் அமைப்பு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வலம் வருகிறாருங்க குரு பகவான். சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக உச்சம் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவிடமிருந்து நிறைந்த மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக தேடி வருகிறது. விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் நீட்சி அதிபதியான சனியின் அமைப்பால் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. சனி வக்ரகதியில் இருப்பது வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் இருப்பது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் மோட்சக்கரகரன் கேதுவுடன் இணைந்து முழுமையாக இந்த வேளையில் வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய புதன் இந்த வாரத்தின் இறுதியில் உச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைகிறாருங்க. செவ்வாய் புதன் இணையும் தருணம் என்பது பல அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய புதன் வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைவதால் அறிவும் வீரமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. சூரியன் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வருவதால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைவாகவே வருகிறது. சந்திரனை பொறுத்தவரை 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திற்கு மிகவும் வலுவாக ராகு, கேது, சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் அனுகூலமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. மற்ற கிரகங்கள் பெரிய லெவல சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதும் உறுதியாகவே குடும்ப ரீதியாக திட்டமிடுதலை காட்டிலும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் குடும்ப ரீதியாக சந்தித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை விலகி தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை அமைவதால் திட்டமிடுதலை காட்டிலும் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மோட்சக்காரகருடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அலைச்சல் சிரமமின்றி எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக இந்த வேளை
வேளையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மிக புகழ்பெற்ற ஆலய தரிசனமும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இறைபக்தி சற்று கூடுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமண முயற்சிகள் உள்ளிட்டவை தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் இனி விரைவாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக சனி, ராகு போன்ற கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. குருவும் மிக விரைவில் அதிசாரமாக உச்சம் பெற போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல வேலை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பல முயற்சிகளை ஈடுபட்டு வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் உறுதியாக வெற்றி கிட்டும் தருணமாக அமைகிறது. பல தடைகள் இருந்து வந்த சூழலில் அவற்றை கடந்து முன்னேற்றம் பெறும் தருணமாக சனி வக்ரம், குரு உச்சம் போன்ற அமைப்புகள் மிக வலுவாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில், வர்த்தகத்துறைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மிக சிறப்பாக பல கிரகநிலைகள் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது முதலீடு சார்ந்த விஷயங்கள் எளிதில் கைகூடும். மட்டுமல்லாது சந்தை நிலவரம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் ஆதரவாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது புதிதாக லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய முயற்சிக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி உண்டு. ஏனென்றால் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் 5, 6, 7 என அற்புதமான வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. முக்கூட்டு கிரகங்கள் 3 இடங்களில் வலுவாக சஞ்சரிப்பதால் அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையில தடுமாற்றத்தையும் சிரமத்தையும் சந்தித்து வந்த சூழலில் வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புகழ்பெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய கலைத்துறை ரீதியான பணிகளை மிகவும் வளர்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வருமானம் இந்த தருணத்தில் உயரும். பொருளாதார நிலையை சீர் செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கலைத்துறையில் அபரிவிதமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும். மாற்றுக் கட்சியிலிருந்து அழைப்புகள் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களுக்கு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே அரசியல் துறைக்கு மிக அற்புதமான வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மனம் தீவிரமாக கல்வியில் ஆர்வத்தை செலுத்துவதோடு நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய வலுவான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்கள் கல்வி ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் வித்யாகாரகரான புதன் இணைவதால் நுட்பமான விஷயங்களை மேற்கொள்வதோடு எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய தருணமாகவும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விரைவாக உங்களை தேடி வரும். மனதில் உற்சாகம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக அமைகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். சுக்கிரன் 5இல் வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் பெண்மணிகள் மனதில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சிறு சிறு பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது மன அமைதியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு
வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நெருங்கிய உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடு முற்றிலுமாக பெண்மணிகளுக்கு விலகுவதோடு மிக பெரிய அளவில் பிரச்சனை என்று நினைத்த காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பணிச்சுமை குறையும். நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிய முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் தடை தாமதமின்றி மிக சிறப்பான வளர்ச்சியான தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வேளையில் சாதகமற்ற கிரகம் என்றால் உறுதியாகவே சனி பகவான் தான். எனவே சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிரமங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.